இந்த அபிக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா என்கிட்டயே உன் மாமா எனக்கு தானே சொல்லுவா. அவளை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். முத்து, என்ன மாமா? இல்ல நான் உன்கிட்ட ஒரு சேதி கேட்கணுமே. கேளுங்க மாமா. இல்ல நீயும் அபியும் சண்டை போடும் போது அந்த அபி உன் உசுரை காப்பாத்துறான்னு ஒரு வார்த்தை விட்டியே, உனக்கும் அபிக்கு என்ன சம்பந்தம்? பாம்பு கடிச்ச இடத்துல இருந்த விஷத்தை உறிஞ்சு வெளியே துப்பி உன்னைய காப்பாத்திருக்காங்க. அபி உங்களை உரிமை கொண்டாட வருவான்னு எனக்கு மட்டும் அப்பவே தெரிஞ்சிருந்தா, என்ன பாம்பு கடிச்சு உசுருக்கு போராடும் போது அந்த அபி என்ன காப்பாத்த வந்தப்பவே நீ காப்பாத்தி எனக்கு இந்த உசுறு தேவையில்லைன்னு நான் அப்பவே தடுத்து விட்டுருப்பேன். என் உசுரை காப்பாத்திட்டு அதுக்கு விலையா என் உசுருக்கு மேலான உங்களை கேக்குறா. முத்து, அபி உன் உசுரை காப்பாத்துறான்னு நீ அவளை எதிர்க்கிறதுக்கு தயங்க கூடாது. அவனுக்கு வேணும்னா அபி இந்த ஊரை விட்டு போகணும். ஆஹா, மக்கா முத்தலக செம்மையா ஏத்தி விடுறானே. மாமா, இத நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். இன்னும் 2 நாள்ல அந்த அபிய நான் எப்படி அடிச்சு துரத்துறேன்னு பாருங்க. நீ சொல்றத செய்யற ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். பங்கு, நீ என்ன பண்ற? இப்ப மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன், முட்டை, எறா, சுறா, நடக்கிறது, குதிக்கிறது, தாவறது, நீந்துறதுன்னு எல்லாம் வாங்கி முத்துட்டு கொடுத்து விட்டு. நீ என்ன பண்ற? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். சண்டை போடணும்ல. டேய் 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 டேய், ஏண்டா நான் என்ன உனக்கு ஃப்ரெண்டா இல்ல வேலைக்காரனா? அம்மா, இப்ப மச்சான் இவ்வளவு ஐட்டம் சொன்னான்ல, அதுல உனக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும். எல்லாமே வேணுமா? நல்லா தின்னு கேட்டான் குடும்பம் போல இருக்க. அம்மா, அம்மா, என்ன ராசாத்தி? அத்தையும் மாமாவும் வராங்க. வாங்க அத்தை. அண்ணா வாங்கண்ணே, வாங்க நீ வாங்க. இத பாரு மேகலா, நான் உன் வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வரல. என் பொண்ணு அனுப்பி விடு, நான் அவளை கூட்டிட்டு போதான் வந்தேன். அண்ணே, என்ன மச்சான் வரும்போதே கோவமா வரீங்க? அண்ணே, இத பத்தி பேசத்தான் நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உள்ள வாங்கண்ணே, உட்காந்து பேசலாம். உட்கார்ந்து பேச நம்ம என்ன சம்பந்தமா பேச போறோம்? என் பொண்ணு அனுப்பி விடுங்க, நான் கூட்டிட்டு போனோம். என்னண்ணே இப்படி பேசுற? என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையா சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு என் பொண்ணை 2ஆம் தரமா கட்டித்தர சொல்றியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் குடும்பத்தை எனக்கு பிடிக்கலன்னு. உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லை எனக்குன்னு. ஏன் வேதாள மாதிரி முதுகுல ஏறி அடம் பிடிக்கிறீங்க? முத்தழகு, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. முடியாதுப்பா, நான் வரமாட்டேன். நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? வாங்குறோம்ல. அப்பா விடுங்கப்பா. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? அப்பா விடுங்கப்பா. நான் வரமாட்டேன். நான் என் மாமா வீட்ல தான் இருப்பேன். இனிமே இதான் என் வீடு. ஏய், லூசு மாதிரி பேசாத. அந்த பாண்டி ஒரு சண்டி பைய, குடிகாரன், ஊர் வம்ப இழுத்துட்டு தெரிகிறவன். அவன் கூட போனா உன் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போயிரும். நான் சொல்றத கேளு, என் கூட வா, வீட்டுக்கு போலாம். அப்பா
என் மாமனை சண்டிப்பைய குடிகாரன்னு தப்பு தப்பா பேசின அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் தான் வரும். இது ஏன் வாழ்க்கை? நான் யார் கூட வாழணும் நான் தான் முடிவு பண்ணும், நீங்க இல்ல. ஒழுங்கா உங்க சோழிய பார்த்துட்டு கிளம்புங்க. என் முத்தலக அப்பா பார்த்து பேசுற பேச்சா இது? மரியாதை பேசல. அவரை முதல்ல பெத்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய மரியாதைய நான் கொடுக்கறேன். முத்தழகு சொன்னா கேளு. அந்த பாண்டிய நம்பி ஏற்கனவே ஒரு பொண்ணு வயித்துல புள்ளையோட நடு ரோட்ல நிக்கிறான். அதே மாதிரி தான் நீ நிக்க போறியா? அப்பா, அவ சொல்றதெல்லாம் போய்ப்பா, அவளை நம்பாதீங்க. என் மாமா ரொம்ப நல்லவரு. நீங்க அவ சொல்றத நம்பி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. முத்தழகு, நீ பாண்டி மேல இருக்கிற மோகத்துல குருடா இருக்க. மோகம் குறைஞ்சு உனக்கு பார்வை வரும்போது உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்பதான் விளங்கும். எது உண்மைன்னு அப்பதான் உனக்கு விளங்கும். பெத்த பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த அப்பனாவது நினைப்பானா? நான் சொல்லத கேளு, என் கூட வா. அந்த பொறுக்கிய நம்பினா உன் வாழ்க்கை சின்ன பின்னமாயிரும். வா. அப்பா, மாமா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லாத. இப்ப நீங்க இருந்து கிளம்பல, அசிங்கப்பட்டு போயிடுவ. முத்தழகு, பெரியவங்களை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அண்ணே, என்னங்க? அண்ணே, என்னென்ன பண்ற? என்னங்க பண்றீங்க? அப்பா, எனக்கு பிறந்தது ஒத்த பிள்ளை, அதுவும் இப்ப செத்து போச்சு. அப்பா, என் புள்ள செத்ததுக்கு நான் தலை முழுகிட்டேன். ஏய், வாடி போலாம். அப்பா, இருங்க அப்பா, முத்தலகு, அப்பா. வாடி. அண்ணே, அப்பா, அண்ணே, அண்ணே. அப்பா.
அப்பாவை என்ன தலைமுழுக வச்சுட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமாடி? என்ன நேருக்கு நேரா நின்னு ஜெயிக்க துப்பு இல்லாம என் அப்பா ஆத்தாவை பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்கள வர வச்சு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்த்தல, சீ, உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் மாமன் தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது எனக்கு மட்டும்தான். என் மாமனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் செத்தாலும் அது நடக்காது. மாமா, ஏய், மாமா, என்னாச்சு உனக்கு? இல்ல முத்து, இப்ப எதுக்கு அழுகுற? ஏய், உன்னதான் கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. மாமா, என்னாச்சுன்னு தெரியுமா? மாமா, அபி என்ன இந்த வீட்டை விட்டு வரட்ட என் வீட்டுக்கு போய் என் அப்பா அம்மாவை பார்த்து நான் பாண்டி பொஞ்சாதி அது இதுன்னு என்னென்னமோ பேசியிருக்கா. அபி சொன்னதை நம்பி என் அப்பா அம்மா என்னை கூட்டிட்டு போக இங்க வந்தாங்க. நான் வர முடியாது, நான் கண்ணாலன்னு ஒண்ணு பண்ணா உங்களதான் கட்டுவேன்னு சொன்னேன். அதுக்கு என் அப்பா நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே என்ன தலை முழுகிட்டாரு மாமா. அந்த அபி என்ன பழி வாங்கிட்டா மாமா. என் அப்பா வாயாலே நீ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்ன தலை முழுகிற அளவுக்கு பண்ணிட்டா. என்கிட்ட இருந்து என் அப்பா அம்மாவை பிரிச்ச அந்த அபிய சும்மா விடக்கூடாது மாமா. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த அபி திமிர் எடுத்து இவ்வளவு வேலை பாக்குறாளா? அவளை விடக்கூடாது மாமா. ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். ஏய் அபி, வெள்ளவாடி வெள்ளவாடி, உள்ள என்னடி பண்ற? ஏய் அபி, கேக்க ஆடல நினைச்சிட்டியா? வாடி வெள்ள. ஏய் வாடி. ஏய் சஞ்சீவ், எதுக்கு இப்ப கத்துற? என்ன எப்போ பார்த்தாலும் சஞ்சீவ் சஞ்சீவ் இவரு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. எதுக்கு நீ முத்தழகு வீட்டுக்கு போன? என் அத்தை மாமாவை பார்த்து நீதான் பொஞ்சாதின்னு சொல்லிருக்க. எவ்வளவு திமிர் இருக்கணும்? இப்படி ஊர் ஊரா போய் என் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் நீ என் பொஞ்சாதின்னு சொன்னா நான் உன்னை ஏத்துப்பேன்ல? அது ஒரு நாளும் நடக்காது. சஞ்சீவ், நீ என் புருஷன் தானே? புருஷன் சொல்லாம வேற எப்படி சொல்றது? இன்னொரு தடவை புருஷன் சொன்ன கழுத்தை திரும்பி கொண்டு விடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல, நீ என் புருஷன் தான், அதுதான் உண்மை. ஏய், என் மாமன் தான் சஞ்சீவ் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மை ஆயிடுமா? எனக்கு தெரியும், இங்க நிக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். இதை என் மனசு சொல்லுது, என் வயித்துல இருக்கிற குழந்தைய சொல்லுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு. யாருக்கு மறந்து போச்சு? எனக்கு என் அப்பா ஆத்தா சொந்த பந்தம் எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க. ஆனா நீ மட்டும் எனக்கு மறந்துட்டியா? ஆமா. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லும் போதே ஓடி போயிடு. உனக்கு அதான் நல்லது, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. அவகிட்ட என்ன மாமா பேச்சு? அவளை அடிச்சு துரத்து. சரி சஞ்சீவ், என்ன நான் இந்த ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா,
நான் இந்த ஊரை விட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா போலாம். ஏன் மாமா எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு. அப்படின்னா நீ ஏன் சஞ்சீவ் தான்னா என் வயித்துல வளர்ற குழந்தை உன்னோட குழந்தை தானே? நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ரிசல்ட்ல என் குழந்தையோட அப்பா நீதான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப நீ ஒத்துக்கறியா? நீ பாண்டி இல்ல சஞ்சீவ்னு. என்ன முட்டாள்தனமா பேசுற? அப்படி டெஸ்ட் எடுத்துட்டா அப்பா யாருன்னு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிரும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாமே தெரிஞ்சிரும். ரிசல்ட்டே சொல்லிடும் என் குழந்தைக்கு யார் அப்பான்னு. ஏண்டி ராசாத்தி, அபி சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நீ பாண்டிதான்னா என் கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்ன அறிவு கட்டத்தனமா பேசுற? எவனோட புள்ளைக்கோ ஏன் மாமா எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரணும்? என் மாமனை கூப்பிடாத, அவர் வரமாட்டாரு. ஏன் கூப்பிட்டா என்ன? இவன் உன் மாமன் தானே? சஞ்சீவ் இல்லன்னு எல்லாருமே சொல்றீங்கல்ல, அப்போ நிரூபிங்க. நான் நம்புறேன். எத்தனை தடவை நிரூபிக்கிறது? நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன்னு 100 ஆதாரம் இருக்கு. என்ன பெத்த அம்மா அப்பா இருக்காங்க. என் சின்ன வயசு போட்டோல இருந்து ஏன் என் சொந்தக்காரங்க கூட சொல்றாங்க. ஏன் இந்த ஊரே சொல்லுது. நானே சொல்றேன் நான் சஞ்சீவ் இல்ல பாண்டின்னு. ஆனா அதெல்லாம் நீ நம்ப மாட்ட. நீ டெஸ்ட் எடுக்கிறேன்னு கூப்பிடுவ, நான் உன்னை நம்பி வரணும். இவரு அதெல்லாம் வர முடியாது. பாண்டி, ஏப்பா அந்த பொண்ணு தான் ஏதோ சோதனை பண்ணணும்னு சொல்லுது, பண்ணிட வேண்டியதானே? ஆமாம் பாண்டி, டெஸ்ட் எடுத்தாதான் அந்த பொண்ணு ஊரை விட்டு போறேன்னு சொல்லுதுல்ல, டெஸ்ட் எடுத்து காட்டிட வேண்டியதானப்பா. யோ, இவ சொன்னான்னு நம்ம டெஸ்ட் எடுக்கணுமா? பார், அதெல்லாம் முடியாது. அப்ப நானும் இந்த ஊரை விட்டு போக முடியாது. எனக்கு பிறக்க போற புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நீ தான் என் சஞ்சீவ். நீ என் கூட வராம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். வாங்க வாங்க உள்ள போங்க. ஏண்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. சஞ்சீவ் மனசார நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி எல்லாம் சஞ்சீவ் கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா லவ்வுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அதனால அந்த நம்பிக்கைய சஞ்சீவுக்கு நம்ம மேல வர வைக்கதான் நான் இந்த ஊர்லயே இருக்கேன். எப்படியாவது நம்ம சிச்சுவேஷனை சஞ்சீவுக்கு புரிய வச்சு அவன் கூட சேர்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா என் நினைப்பெல்லாம் காத்துல எழுதின எழுத்தா கரைஞ்சு போச்சு. முத்தழகு வந்ததும் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் முத்தழகு வீட்டுக்கு போய் முத்தழகு கிட்ட பேசி என் நிலைமை அவளுக்கு புரிய வச்சு என் சஞ்சீவ் கூட சேர்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அதுவே எனக்கு வினையா முடிஞ்சு போச்சு. முத்தழகு சஞ்சீவ் எல்லாம் நான் வேணும்னே முத்தழகு வீட்டுக்கு போய் முத்தழகு அம்மா அப்பாவை தூண்டி விட்டதா நினைச்சிட்டாங்க. நான் அப்படி யோசிச்சு அங்க போகலன்னு என்னால அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. அதான் எனக்கு வேற வழி தெரியாம என்னோட சஞ்சீவை காப்பாத்திக்க எந்த கேள்விய நான் சஞ்சீவை பார்த்து கேட்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த கேள்விய நான் சஞ்சீவை பார்த்து கேட்டுட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வான்னு கூப்பிட்டுட்டேன். ஆனா சஞ்சீவ் என் மேல இருக்கிற கோபத்துல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான்.
சஞ்சீவ் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்திருந்தா கூட நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சஞ்சீவுக்கும் இந்த ஊருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா அதுவும் நடக்கல. நமக்கு ஏன்டா இப்படி தப்பு தப்பா நடக்குதுன்னே தெரியல. இது எப்படி இருந்தாலும் நான் சஞ்சீவ யாருக்கும் விட்டு தர மாட்டேன். உங்க அப்பாவை நம்ம விட்டுற கூடாதுரா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி நம்ம ஜெயிக்கணும். சஞ்சீவ் கூட நாம சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழணும். என்னம்மா இன்னைக்கும் காய்கறி வெட்டிட்டு இருக்க? கார குழம்பு பண்ணப்பா. நேத்தும் அதான் பண்ணீங்க, இன்னைக்கும் வெஜ் தானா? நேத்து பௌர்ணமி, இன்னைக்கு பிரதோஷம். இப்படியே தினம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு சோறு வேணாம். நான் கார குழம்புலாம் சாப்பிட மாட்டேன். அப்போ வேணாம். வேணும் தான். என்ன முத்தழகு புது புடவெல்லாம் கட்டியிருக்க? நான் பொறுத்ததெல்லாம் போதும் மாமா. இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது.